சிவா, இந்த காம்படிஷன்ல நான் மட்டும் கலந்துக்கிட்டேன்னா நான் தான் ஃபர்ஸ்டா வருவேன். ஏதோ இன்னைக்கு எனக்கு மூட் இல்ல, அதனாலதான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க வேணான்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஒரு தடவை இதே மாதிரி எங்க ஊர்ல அம்பு விடுற போட்டி நடந்தது. நான் அப்படியே அம்பு எடுத்து பறக்கிற மீனை கூறி பார்த்து அடிச்சேன் தெரியுமா? சரி, மீன் பறந்துச்சுன்னு சொன்னியே, அது எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல சொல்லு. இல்லன்னா அதுவும் உன்ன மாதிரியே துபாக்கூரா கதை சொல்லுமோ என்னமோ. அட யூடி, ஏன் அவனை கிண்டல் பண்ற விடு. சரி, நம்ம எல்லாரும் எப்படி அம்பு விடுறோம்னு ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாமா? பாக்கலாம். இன்னைக்கு ஆதி வில் விடுறதுல எந்த அளவுக்கு திறமைசாலிங்கறத நாமளும் பாத்துறலாம். வாங்க போலாம். ஆதி அம்பு விடுறதுல எக்ஸ்பர்ட்ங்கிறதால முதல்ல இந்த தலைவரே அம்பு விடட்டும். இந்த அட ஆதி, நீ டார்கெட்ட ஹிட் பண்ணணும். இப்படி கிட்ட வந்து குத்த கூடாது. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தம்புல ஒரு அம்பு மிஸ் ஆகுறது தான். இந்த யுடி, இது உன்னோட டர்ன். இப்ப பார்க்கலாம் நீ என்ன பண்றன்னு. இப்போ அதை நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். நாட் பேட் சிவா. நீயும் அந்த அம்பு விடுற போட்டியில கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன். சும்மா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா போதும். இல்ல, நான் இதுல கலந்துக்க போறது இல்ல. நம்ம ஜஸ்ட் அந்த போட்டியை பாப்போம், போதும். அட யாருமா? நான் குட். ஏழைகளோட ராபின் குட். பணக்காரங்க கிட்ட அடிச்சு ஏழைங்க கிட்ட கொடுப்பேன். நல்ல வேலை தானே பண்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாமா, ரொம்ப நல்ல வேலை தான் செய்யறேன். ரொம்ப நல்ல வேலை. நீயே சொல்லிட்டா நான் ரொம்ப நல்ல வேலை பண்றேன்னு. அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கு மரியாதை பணத்தை கொடுத்துட்டு போ. நீங்களாம் பணக்காரங்க தானே. இவ்வளவு காசு கொடுத்தா நான் குறைஞ்சா போயிட போறீங்க. கொடுத்துட்டு போயா. நாங்க இங்க இருந்து போலாமா? நீங்க இவ்வளவு நகை போட்டிருக்கீங்க, ஆனா ஏழைங்க அது கனவுல கூட பாக்குறது இல்லையே. பாவம், அவங்களுக்காக இதை கொடுத்துட்டு போங்க. என்னங்க இது, எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுட்டா. இப்ப நாம என்ன பண்றதுன்னே தெரியலையே. வில் வித்தையில சிறந்தவனான ராபின் குட் இப்ப வேதா சிட்டிக்கு வந்திருக்கான்.
அவன் நல்லவன் தான், என்ன ஏழைகளுக்கு உதவி பண்றான். ஆனா பணக்காரங்க கிட்ட கொள்ளை அடிக்கிறானே. நேத்து நைட்டு கூட நம்ம வேதா சிட்டியை சேர்ந்த ஒருத்தர் கிட்ட பணத்தையும் நகையும் கொள்ளை அடிச்சிருக்கான். யாரு இந்த ராபின் குட்? இது வரைக்கும் யாரும் அவன் முகத்தை பார்த்ததே இல்ல. கார்ல வரவங்களா பார்த்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். உலகத்துல இருக்கிற திருடங்க எல்லாம் ஏன் வேதா சிட்டியை நோக்கியே வரானுங்களோ தெரியல. இவன் ஒரு அம்பு விடுறவன். ஒருவேளை இவன் அந்த அம்பு விடுற போட்டிக்கு வந்திருப்பானோ என்னவோ, பார்க்கலாம். பீம்சிங், காரை நிறுத்தாத. நிச்சயமா இது அந்த ராபின் குட்டா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடுவான். சிவா, அந்த ராபின் குட் எங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான்ப்பா. பாட்டி, இதோ நாங்க வரேன். பாட்டி, நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். நீங்க எக்ஸாக்ட்டா எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்க இப்போதான் வீனஸ் சிட்டி கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம். பாட்டு வணக்கம் தாத்தா பாட்டி, நான் தான் ராபின் குட். தெரியும் தெரியும், நீ ராபின் குட் தான். கிட்ட கொள்ளையடிச்சு அதை ஏழைங்களுக்கு கொடுப்ப. யார பண்ற டாட்டா பாட்டிங்கிற பிடிச்சிடுவேன். ஆண்டி, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏழைங்க கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசு கஷ்டப்படும். அதனாலதான் இதெல்லாம் பண்றேன். நீங்க பணக்காரங்க, கொடுத்த தப்பும் இல்ல. பணக்காரங்களா? அதான் இப்ப எங்களை ஏழை ஆக்கிட்டியே. இப்ப என்ன அச்சன் இப்படி தேம்பி அழுகிட்டு இருக்க? இந்த நகை போனா உனக்கு என்ன? அதான் வீட்டுல பீரோ நிறைய கொட்டி வச்சிருக்கே, அது போட்டுக்கோ. அங்கிள், அப்ப வாங்க நேரா வீட்டுக்கு போலாம். ஏன்னா நீங்க கொடுத்த இத்தனை நகை வச்சு யாருக்கும் பெருசா ஒண்ணும் பண்ண முடியும். நேரா வீட்டுக்கு வரேன். உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. வீட்டுக்கு வரதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். நீங்க முதல்ல தப்பிச்சு போறீங்கன்னு பாருங்க. எங்க சிவா நேர்ல வந்துகிட்டு இருக்கோம். சின்ன பையா, என்கிட்ட வராத. சிவா, பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இன்னைக்கு நீ யாருன்றத என்கிட்ட காமிச்சிட்ட. நான் யாருன்றத சீக்கிரமே காட்டுறேன். Bye bye everyone. வேணா சிவா, அவன் போகட்டும், விடு. அவனை போலீஸ் பிடிப்பாங்க. தயவு செஞ்சு நீ ஆபத்துல மாட்டிக்காதப்பா. சிவா, இது என்னது? நீ ராபின் குட்ட பத்தி நியூஸ்ல கேட்டிருப்பன்னு நினைக்கிறேன் ரேவா. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவ அம்ப விட்டு பல ஆட்கள் கிட்ட கொள்ளை அடிக்கிறான். எங்க தாத்தா பாட்டி கிட்ட கூட திருடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ஆனா நான் அங்க போனதுனால அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான்.
இது அவன் யூஸ் பண்ண அம்புதான். அத நான் பத்திரமா எடுத்துட்டு வந்திருக்கேன். நிச்சயமா நானும் அந்த அம்பு விடுற போட்டியில கலந்துக்க போறேன். முதல்ல நீ கலந்துக்க மாட்டேன்னு சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு? ராபின்குட் ரொம்ப நல்ல அம்பு விடுறவனா இருக்கா. அவன் அந்த காம்படிஷனுக்கு நிச்சயமா வருவான். அவனை அங்க வச்சு ஈஸியா புடிச்சிடலாம். நானும் அவன மாதிரி அக்யூரேட்டா அம்பு விடுறதுக்கு நல்ல ட்ரைனிங் எடுக்கணும். அப்புறம் என்ன, நாளையில இருந்தே பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். உனக்கு நல்ல கோச்சா நான் இருக்கிற சிவா. அப்படின்னா சிவா காம்படிஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே உன்கிட்ட தோத்துடுவான்னு சொல்லு. Shiva, I think you're ready for the competition. அன்னைக்கு அடிச்ச அதே பையன் தான் இப்ப இன்னைக்கு வந்திருக்கான். இவன் எதுக்காக வந்தான்? கண்ணா, நீ அங்க போய் எல்லாரோடையும் உட்காந்து பாருப்பா. அங்கிள், என் பேரு சிவா. நான் வேடிக்கை பார்க்க வரல. நான் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். பாத்து பாத்து பத்திரமா போங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் என்னோட வாழ்க்கையில முதல் முறையா ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி காம்படிஷன்ல பங்கெடுத்துக்கிறத பாக்குறேன். அதனால எல்லாரும் சிவாவை அன்பா வரவேற்கணும். நண்பர்களே, நாம இப்போ இந்த போட்டியை ஆரம்பிச்சிருவோம். இதுல ஏகப்பட்ட டார்கெட்ஸ் இருக்கு. நீங்க குறி பார்த்து அம்பு எறியணும். நின்னுகிட்டே எறிகிற டார்கெட்டும் இருக்கும், மூவிங் டார்கெட்டும் இருக்கும். இப்போ நாம ரவுண்ட் நம்பர் 1 ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ ரவுண்ட் நம்பர் 2 ஆரம்பமாக போகுது. சிவா குறிப்பாத்து எரிய போறான். பார்க்கலாம் இதுல சிவா குறிப்பாத்து எரியறானா இல்லையான்னு. நம்பவே முடியல, என்னால இதை நம்பவே முடியல. சிவா குறி பார்த்து கரெக்டா அம்பு விட்டுருக்கான்.
இவ்வளவு சின்ன வயசு வீரனை நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இப்ப நாம ரவுண்ட் நம்பர் 3 ஆரம்பிக்கலாம். இதுல 2 பேர் தான் கலந்துக்க போறாங்க. ஒன்னு நம்ம சிவா, இன்னொன்னு நம்ம சந்தோஷ். சார், எனக்கு என்னமோ இவன் தான் அந்த ராபின் குட்னு தோணுது. என் கூட ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கானே, அவன் தான் அது. அவன் எங்க தங்கி இருக்கான்னு கண்டுபிடிங்க. அவன் ரூமை ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. நீ அத பத்தி கவலைப்படாத. இவன் வெளியூர்ல இருந்து வந்து ஹோட்டல்ல தங்கி இருக்கான். நான் அவன் ரூமை போய் சோதனை போட்டு பாத்துறேன். நீ இதுல ஜெயிக்கிற வழிய பாரு. ஆல் தி பெஸ்ட். ரவுண்ட் 3. நண்பர்களே, சிவாவும் சந்தோஷம் ஒரே மாதிரியான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால டிராஃபிய 2 பேருக்கும் சமமா கொடுக்க போறோம். லட்டு சிங் சார் வர வரைக்கும் எப்படியாவது போட்டியை இழுக்கணும். நண்பர்களே, உண்மையிலேயே எனக்கு இத சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊரை சேர்ந்த சிவாவும் சந்தோஷம் ஒன்னா சேர்ந்து இந்த போட்டிக்கான பரிசை பகிர்ந்துக்க போறாங்க. இல்ல, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சிவா விட சூப்பரா அம்பு விடுறவன் வேற யாருமே இல்ல. வேணும்னா இன்னொரு போட்டி வச்சு நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. அட, இருக்கிற எல்லா போட்டியும் தான் நாங்க வச்சிட்டோமே. இப்ப என்ன புதுசா போட்டி வைக்கிறது? ஒரு டார்கெட்ட வண்டியில வச்சு வேகமா ஓட விடுங்க. அதை யாரு சைக்கிள்லயோ இல்ல மோட்டார் சைக்கிள்லயோ கூறி பார்த்து கரெக்டா அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். எஸ் எஸ், வெரி குட் ஐடியா. நான் ரெடியா தான் இருக்கேன். நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஐ அம் தி பெஸ்ட். நானும் ரெடியா இருக்கேன். ஓகே, கெட் செட் கோ.
வரைக்கும் யாருமே இந்த மாதிரி குறி பார்த்து அம்பு விட்டதே இல்ல. இப்ப உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு யாரு ஜெயிச்சாங்கன்னு. சிவாக்கு டிராபி வழங்கப்படுகிறது. மன்னிச்சுக்க சந்தோஷ், நீ நல்லா குறி பார்த்து அம்பு விடுற. அதுல நீ எக்ஸ்பர்ட்டும் கூட. ஆனா உனக்கு கொடுக்க என்கிட்ட பரிசு எதுவும் இல்ல. அட சந்தோஷுக்கு நான் பரிசு கொடுக்கறேன். இத பரிசு பாரு. புடிங்க புடிங்க. அவன் ஓடுற பாருங்க. சீக்கிரம் வாங்க, புடிங்க அவனை. ஓடுற ஓடுற. நண்பர்களே, இவன் தான் புது கொள்ளைக்காரன் ராபின் குட். இவன் ரூம சோதனை போட்டதுல இவன் கொள்ளை அடிச்ச எல்லா பொருளும் சிக்கிருச்சு. அவன் மாட்டிக்கிட்டதுக்கு சிவாவும் ஒரு முக்கியமான காரணம் தான். அதனால 3 cheers for சிவா.